பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள், சென்னை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முன்னாடி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க இருக்கிறீர்கள். உங்களுடைய முடிவு என்னவாக இருக்கிறது என்பதை உங்களோடு கலந்து பேசி ஆராய்ந்து களத்தில் நின்று சாணக்கியா தினமலரோடு இணைந்து நடத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்புடைய முடிவுகள். இந்த கருத்து கணிப்பு மார்ச் மாதம் நடத்தப்பட்டது. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம இன்றைக்கி நம்ம அதை ரிலீஸ் பண்ணுறோம். இது மார்ச் மாதம் முழுக்க, அதாவது எல்லா கூட்டணிகளும் இறுதியாகி ஆல்மோஸ்ட் 70-80% கேண்டிடேட்ஸும் இறுதியாகி தொகுதி பங்கீடு முடிந்து எல்லாமே முடிந்த பிறகு நடத்தப்பட்ட, ஆல்மோஸ்ட் சொல்லப்போனால் பாஜகவும் காங்கிரஸும் இந்த ரெண்டு கட்சிகளுடைய வேட்பாளர்கள் தவிர மற்ற எல்லாமே அறிவிக்கப்பட்ட பிறகு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு. ஸோ கூட்டணியில் இடதுசாரி இயக்கங்கள் இருப்பாங்களா இல்லையா, விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட சீட்டு கிடைக்குமா இல்லையா, தேமுதிக உள்ளே இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லா கேள்விகளும் பதில் கிடைச்ச பிறகு தாவேகா தனித்து தான் போட்டியிடப் போகிறது என்ற நிலைமை உறுதியான பிறகு, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்ட பிறகு, அந்தந்த கட்சிகள் தீர்வு கண்ட பிறகு நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்புடைய முடிவுகள் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுதான் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்டாக இருக்க போகுது. நம்ம உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பல ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம கருத்து கணிப்பு நடத்திட்டு வரோம். அது ஸ்ட்ரைக் ரேட் வித் ஆல் ஹியூமிலிட்டி, அடக்கத்தோடு நாமளே சொல்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட 98-99% வரைக்குமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய ரிசல்ட் தான். ஸோ நாம் ஏதோ ஒரு கற்பனையாக சொல்லிட்டாங்க, உண்மை அப்படி கிடையாதுப்பா அப்படிங்கிறதுல உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம களத்தில் பார்த்தா தெரியும். இன்னும் சொல்லப்போனால் சாணக்கியாவுடைய வீடியோக்கள், பழைய வீடியோக்கள் எடுத்துகிட்டு பார்த்தா 2019, 21, 24 பழைய வீடியோக்களை பார்த்தாலே தெரியும். அப்படி தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். நம்ம இதற்கு முன்னாடி நம்ம எப்பவுமே சாணக்கியா தனியாக நடத்தி கொண்டிருக்கோம். கடந்த முறையும் இந்த முறையும் தினமலரோடு இணைந்து நடத்துது. ஸோ தினமலரோடு இணைந்து நடத்துறதுல என்ன பெரிய லாபம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி நம்முடைய சாணக்கியாவோட டீம் அண்டு பியூர் பாலிடிக்ஸ் நம்மகிட்ட படித்தவங்க அண்டு பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் படித்தவங்க நம்முடைய ஓன் டீமை மட்டுமே வச்சு பண்ணிட்டு இருந்தபோது அந்த சாம்பிள் சைஸ் கம்மியாக இருந்தது. இப்போ தினமலர் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிறுவனத்தோடு சேர்ந்து நடத்தும் போது அந்த சைஸ் ஆஃப் த சாம்பிள் அது ரொம்ப பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதோட ரிசல்ட் என்னவா வந்திருக்கு, இதற்கு முன்னாடி நம்ம நடத்தின சர்வேக்கும் இந்த சர்வேக்குமான என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத உங்களை போலவே நானும் இன்ட்ரெஸ்டாக பார்க்க காத்திருக்கேன். நேரடியாக நம்ம சர்வேக்குள்ளே போகலாம். முதல்ல தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர்ட்டு இந்த சாம்பிள் நடத்தணும் அப்படிங்கும்போது 19,305 பேர்ட்ட, 19,305. இது ஒட்டுமொத்தமான சாம்பிள் சைஸாக இருந்திருக்கு. ஆண்கள் பெண்கள் உட்பட எல்லாமே சேர்ந்து. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நினைவில் இருக்கும், நம்ம சராசரியாக 2000 4,000 பேர் வரைக்கும், 3,500 3,700 பேர் வரைக்கும் நம்ம போயிருக்கோம். 4,000க்கு கீழே 2,000க்கு மேலே இதுதான் நம்முடைய நார்மல் ஆவரேஜ் சாம்பிள் சைஸாக இருந்திருக்கு. இந்த முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு கூட இருக்கிற அளவுக்கு நமக்கு 19,305 பேர்கிட்ட நம்ம சாம்பிள் எடுத்துருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம தந்தி டிவியில் இருந்த பீரியட்லையும் சரி, சாணக்கியாவில் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது சரி, சாம்பிள் சைஸ்கள் வேரி ஆகிட்டு இருந்தாலும் நம்முடைய ரிசல்ட் ரொம்ப எக்ஸாக்டாக இருந்திருக்கு. இந்த முறை நமக்கு சாம்பிள் சைஸும் பெருசாக இருக்கும்போது நமக்கு கன்விக்ஷன் ரேட் ரொம்ப அதிகமாக, ஓகே நம்ம இன்னும் சரியாக தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ 19,305 பேருங்கிறது மொத்தமான ஒரு சாம்பிள் சைஸாக, ஒரு ஹியூஜ் சாம்பிள் சைஸாக நம்ம சாணக்கியாவுடைய வரலாற்றில் நம்ம இது பண்ணதில் ஒரு பெரிய லார்ஜஸ்ட் எவர் சாம்பிளாக நம்ம பார்த்துருக்கோம் நம்முடைய சாணக்கியாவுடைய ஹிஸ்டரியில். ஸோ அடுத்ததாக இந்த கருத்து கணிப்பில் கலந்துக்கிட்டவங்கள ஏஜ் வாரியாக நம்ம பிரிக்கிறோம். எந்த மாதிரி ஏஜில் இருந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க 25 வயதுக்குள்ள அந்த யூத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர் படை, நம்ம திரு விஜய் அவர்கள் பெருமாள் நம்பிட்டு இருக்காரு இல்லையா, அந்த இளைஞர் படை 20% பேர் நம்ம கேட்டிருக்கோம். ஒட்டுமொத்தமாக 19,305 பேர் நம்ம பேசினதில் 20% பேர் இளைஞர்கள். ஸோ அதுவும் அந்த சாம்பிள் சைஸை பொருந்தி இருக்குங்கிற நம்ம பார்க்கலாம். 25 to 50 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55% பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கியமான ஒரு சாம்பிள் சைஸ் தான் நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் 50 வயதுக்கு மேலே முதியவர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது 25% பேர். ஸோ 20% இளைஞர்கள், மத்தியம வயதில் 55%, முதியவர்கள் 25%. இந்த சாம்பிள் சைஸ் பார்த்தாலே நம்ம இது இப்படி திட்டமிட்டு நம்ம எடுக்கல, இளைஞர்கள்ட்ட 20% எடுங்க, மத்தியம வயதில் 55% எடுங்க அப்படின்னு நம்ம எடுக்கல. நீங்கள் ரேண்டமாக போங்க, பார்க்குறவள்கிட்ட எடுங்கன்னு சொல்லி சொன்னால இந்த மாதிரி நிற்கி. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சாம்பிள்கள் எல்லாமே களத்தில் போய் நேரடியாக தினமலருடைய செய்தியாளர்கள், சாணக்கியாவுடைய செய்தியாளர்கள், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம், பியூர் பாலிட்டிக்ஸ்னு நம்மகிட்ட களத்தில் போய் நேராக பார்த்தது, இங்கி பிங்கி பாங்கி போட்டதில்லை, ஃபோனில் கேட்டு வந்ததில்லை, 1.5 அழுத்தம் 2 அழுத்தம் 3 அழுத்தம் எங்கேயாவது அழுத்தம் அப்படிலாம் சொல்லி சொன்னதில்லை. இது முழுக்க நேரடியாக களத்தில் போய் எடுத்துகிட்டு வந்த ஒரு ரிசல்ட்டுங்கிற பார்க்குறோம். ஸோ அது இந்த டெமோகிராஃபிக்கலாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஏஜ் வைஸான செக்டாரையும் சரியாக ரெப்ரசென்ட் பண்ணுது. எதாச்சும் அமைஞ்சது, பட் அப்படியே அமைஞ்சிருக்குங்கிற பார்க்குறோம்.
அடுத்தா நம்ம வந்து கருத்து கணிப்பு எங்கெல்லாம் நடத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதற்கு முன்னாடி நம்ம வந்து சாணக்கியால மட்டுமே நடத்திட்டு இருந்தபோது அது வந்து ஒரு 30-40 தொகுதிகளுக்கு உள்ள இருக்கும். அதற்குள்ளதான் நம்மளால பண்ண முடிஞ்சது. இந்த முறை வந்து கிட்டத்தட்ட 70 தொகுதிகளை 70 தொகுதிகள் தமிழ்நாடு முழுக்க அணைக்கட்டில் அல்பாபெட்டிக்கல ஆரம்பிச்சு அணைக்கட்டில் ஆரம்பிச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் நீங்க வந்து எல்லாத்தையும் நாகர்கோவில் இருக்குது, திருப்பரங்குன்றம் இருக்குது, திருப்பூர் இருக்குது, சாத்தூர் சிவகங்கை இருக்குது, குன்னூர் இருக்குது, நாகர்கோவில் இருக்குது, பண்ருட்டி இருக்குது, பெண்ணாகரம் இருக்குது, பேராவூரணி இருக்குது, மணப்பாறை இருக்குது. ஸோ இது வந்து சென்னை பகுதி, வட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய பகுதி, தென் மாவட்டங்கள்னு ஒட்டுமொத்தமான ரெப்ரசன்டேஷன் நீங்கள் அணைக்கட்டில் ஆரம்பித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் எந்த ஒரு தொகுதியும் பாக்கி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 70ங்கிற சாம்பிள் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரே மாதிரி ரிப்ளிகேட் பண்ணாமல் ஐடென்டிக்கலாக இல்லாமல் வேறு தொகுதியில் நம்ம எடுத்திருக்கோம். 234 தொகுதியில் 70 தொகுதியில் பண்ணியிருக்கோம். இதுவுமே கூட இதற்கு முன்னாடி நாம் எப்பயும் பண்ணதை விட அதிகமான ஒரு தொகுதியோட எண்ணிக்கை அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக 70 தொகுதியில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம வந்து வழக்கமாக கேட்குற முதல் கேள்வி, கடந்த மக்களவைத் தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிங்க? 2024 மக்களவைத் தேர்தல் நடந்தது. அதற்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அப்போ நம்ம மக்கள்கிட்ட கேட்குறோம், லாஸ்ட் எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு. அது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த ஓட்டு ஸ்விங் எப்படி இருக்குது, கடந்த முறை யாருக்கு வாக்களிச்சினாங்க, இந்த முறை யாருக்கு வாக்களிக்கிறாங்க, அந்த ஸ்விங் இங்கேருந்து அங்கே போயிருக்கா, அங்கே இங்கே இருக்கா. நடுவில் வேற ஒருத்தர் விஜய், கடந்த முறை வாக்களிக்காத விஜய் வந்து விஜய் கட்சியில் இல்லையா, 2024 வந்து போட்டியிடல இல்லையா. ஸோ அவர் தவிர்த்த மற்றவங்களுக்கு யாருக்கு வாக்களிச்சாங்க அப்படிங்கிற கேள்வியை கொண்டோம். மக்கள்கிட்ட கேட்டது மக்கள் சொன்ன பதில் என்ன, நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தோம் அப்படின்னு 7% ஆல்மோஸ்ட் வந்து ரியலிஸ்டிக்கா பார்த்துருப்பீங்க. 7.5% கிட்டத்தட்ட 35 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருந்தாங்க 2024 தேர்தலில். அதே அளவுக்கு தான் மக்கள் வந்து இந்த சாம்பிளையும் பங்கேற்றிருக்காங்க. அது இன்சிடென்டலி நம்ம வந்து அப்படி நாம் தமிழர் வாக்களிச்சிங்களா அப்படின்னா பதில் சொல்லுங்கன்னு போய் நிற்கலாம். நம்ம வந்து இன்சிடென்ட்லி போய் நின்னல. நாம் தமிழருக்கு வாக்களித்தவர்கள் நம்ம போய் சாம்பிள் சைஸ்ல 7% இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். நம்ம பார்த்துருவோங்க. முதல் முறை வாக்காளர் நாங்கள் வந்து இதற்கு முன்னாடி நாங்கள் யாருக்குமே வாக்களி சார், ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சார் வாக்களிக்கிறோம்னு சொல்லிட்டு 18 வயது நாங்கள் இந்த நாட்டுடைய தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வயது வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 18 வயது 19 வயது நம்ம இருக்கக்கூடியவங்க முதல் முறை வாக்காளர்கள் 9% வந்து கலந்துருக்காங்க இந்த சாம்பிளில். அது மாதிரி நாங்கள் கடந்த தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்தோம், பாஜக கூட்டணிக்கு வாக்களித்தோம் அப்படின்னு 11% பேர், பாஜக கூட்டணிக்கு 18% பேர் வாக்களிச்சிருந்தாங்க. அதில் 11% பேர் இதில் கலந்துருக்கான்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வாக்களித்தோம் அப்படின்னு 31% வந்து மறுத்து சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணி கடந்த தேர்தலில் வாங்கினதுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி நெருக்கிய ஒரு சதவீதம் தான் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து திமுக கூட்டணிக்கு வாக்களித்தோம்னு சொல்லிட்டு 42% பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த சர்வேயில் கலந்துக்கிட்டவங்களில் 19,305 பேரில் 42% பேர், கிட்டத்தட்ட வந்து 9,000 பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வாக்களித்தவர்கள். அதே போல அதிமுகவுக்கு 31% பேர் வாக்களிச்சிருந்தாங்க. அதே போல பாஜகவுக்கு 11% பேர் வாக்களிச்சிருந்தாங்க. முதல் முறை வாக்காளர் 9% பேர், நாம் தமிழர் கட்சிக்கு 7% பேர். இது வந்து கடந்த தேர்தலில் வாக்களித்திருந்தது. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்குறோம் என்ன அப்படின்னா, மத்திய அரசுடைய செயல்பாடு எப்படி. ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து வாக்களிச்சிங்க, ஓகே, நம்ம வந்து ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பெரிய பஞ்சாயத்து நடக்கு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியில் அத்தனை பேருமே ஒரு கேள்வியை ரொம்ப தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க. வந்து பாஜக எந்த முகமூடி போட்டு வந்தாலும் நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம், மண்டையில் இருக்கக்கூடிய கொண்டையை மறைக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு ஒரு விஷயம், அதிமுக தான் பாஜக உள்ள இருக்கு, பாஜக தான் அதிமுக இருக்கு, ரெண்டுமே ஐடென்டிக்கல், ரெண்டுமே ஒரே கட்சி தான், ஒரே கூட்டணி தான் சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ அப்படி வந்து மத்திய அரசை பற்றின ஒரு விமர்சனங்கள் கடுமையாக வந்து நிற்கும் போது மத்திய அரசோட செயல்பாடு எப்படின்னு மக்கள்கிட்ட மத்திய அரசு மீது அதிருப்தி இருக்குதான்னு கேட்கிறோம். மத்திய அரசோட செயல்பாடு எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மக்கள் வந்து 20% பேர் வந்து மத்திய அரசோட செயல்பாடு ரொம்ப மோசங்க, புவர் அப்படின்னு சொல்லிட்டு 20%. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு நெகட்டிவா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக 20% மக்கள் சொல்லியிருக்காங்கன்னா அது உள்ளே கம்மி. ஆக்சுவலா இதே வந்து குஜராத்லயோ யூபியில் இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர். பட் தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் இவர் கட்டமைக்கக்கூடிய பிம்பம் 80% மக்கள் பிஜேபி எதிர்க்கிறாங்க மாதிரி கட்டமைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மோசம், புவர், வஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது 20% மக்கள் தான் தமிழ்நாட்டில். 19,305 சாம்பிள்ல சூப்பருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குங்க, அவங்க மத்திய அரசுக்கு என்னங்க நரேந்திர மோடி பின்னி எடுக்கிறாரு, எல்லாமே அசலாம் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமா பாசிட்டிவா பார்த்தீங்கன்னா இதை விட கிட்டத்தட்ட 1.5 மடங்கு அதிகமாக 32% மக்கள் மத்திய அரசோட செயல்பாடு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லை, கருத்தில்லை, உங்களுக்கு தெரியும், நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடியவங்க தான் அந்த பரவாயில்லை, கருத்தில்லை, சொல்வதற்கில்லை, தெரியவில்லை, அப்புறம் தான் பார்க்கணும், இப்போ சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லாமே சேர்ந்து கிரே. நீங்க பார்த்தா உங்களுக்கு துண்டா தெரியும், ரெட்ல இருக்குது கம்ப்ளீட்டா நெகட்டிவ், கிரீன்ல இருக்குது கம்ப்ளீட்டா பாசிட்டிவ், இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து கிரே ஏரியா, சொல்லல, தெரியல, பார்க்கல, ஞாபகம் இல்லை, அப்புறமா பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து. அப்போ வந்து மத்திய அரசு செயல்பாடு மோசம் 20% பேர், சூப்பர் அப்படின்னு 32% பேர், அண்ட் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 48% மக்கள் சொல்லியிருக்காங்க பார்க்குறோம். அடுத்து முக்கியமான கேள்வி, பிரதமர் மோடியோட செயல்பாடு எப்படி. உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து எப்பயுமே அந்த கேள்வியில் வைக்கும்போது நம்ம வந்து 2 விதமாக கேட்கிறோம். ஒன்று வந்து மத்திய அரசு ஆஸ் ஏ கவர்மெண்ட் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு. ரெண்டாவது பிரதமர் மோடி, நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல, ஐ எம் நாட் ஏ பிஜேபி ஓட்டர், பட் வந்து ஐ லைக் மோடி வெரி மச் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது மோடி வந்து எங்களுக்கு ஓகே, ஆனால் பாஜக ஓகே கிடையாது. அந்த குரூப்புகளையும் சேர்ந்து புரிஞ்சுக்கிற
அப்படிங்கிறக்கா நம்ம வந்து என்ன கேட்குறோம்னா மத்திய அரசு செயல்பாடு சொல்லிட்டீங்க, மோடியோட செயல்பாடு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ மோடியோட செயல்பாடு கேட்கும்போது மோசம் சார், அதே 20% மக்கள் பாஜக மோசம் சொன்ன அதே 20% மக்கள் மோடியோட செயல்பாடு ரொம்ப மோசம் சார், மோடிலாம் வந்து பாசிச சக்தியுடைய உருவம் சார் அப்படின்னு நெகட்டிவா 20% மக்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. இல்ல சார் சூப்பர் சார் அப்படின்னு கிட்டத்தட்ட அதே அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா வந்து இல்ல சார் ஒரு சூப்பரா செயல்படுறாரு, மோடி தான் சார் தரவு ஜென்டில்மேன், இந்தியாவுக்கு வாராது வந்த மாமணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்படின்னு 35% மக்கள் சொல்லியிருக்காங்க. சார் கருத்து இல்ல சார், சொல்றதுக்கு இல்ல சார், அவர்லாம் இருக்கார் சார், எல்லாரும் மாதிரி ஒரு பிரதமர் சார், மன்மோகன் சிங் இருந்தாரு, இந்திரா காந்தி இருந்தாங்க, வாஜ்பாய் இருந்தாங்க, எல்லாரும் பிரதமரா இருந்தாங்க, இவரும் பிரதமரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான பதில் சொல்லிட்டு 45% மக்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கிறோம். அடுத்தான கேள்வி வச்சோம். பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள், சென்னை. பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். ஈரான் போர் உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்கள்ல மத்திய அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? ஏன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல உண்மையிலேயே இவங்களுக்கான வெறுப்பு இருக்குதா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து 3 கேள்வியில வைக்கிறோம். ஒன்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்பாடு எப்படி இருக்கு, ரெண்டாவது வந்து மோடியோட செயல்பாடு எப்படி இருக்கு, மூணாவது வந்து ஸ்பெசிஃபிக்கா சில விஷயங்கள் எஸ்பெஷலி நம்ம வந்து பார்க்குறோம்ல பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனையில இருந்து அமெரிக்கா ஈரான் தாக்குதல் வந்து ரஷ்யா உக்ரைன் போர்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்தியாவோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஸோ இவங்களுக்கு கொஞ்சமாவது உண்மையிலேயே தெரிஞ்சுதான் சொல்றாங்களா, திமுக சொல்றது பாஜக சொல்றது மட்டுமே கேட்டு பண்றாங்களான்னு அவர்களுடைய ஐக்கியூவை டெஸ்ட் பண்ண முடியாத ஒரு கேள்வி நம்ம வைக்கிறோம். ஈரான் உள்ளிட்ட விவகாரங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி போது மக்கள் அதை வந்து எப்படி சொல்றாங்க, மோசம், ரொம்ப மோசமா செயல்பட்டாங்க சார், இது வந்து இவ்வளவு மோசமா செயல்படுவாங்கன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறது 17% சொல்லிருக்காங்க. நல்லா பாருங்க, மோடி அவர்களுக்கு ஆதரவாக 20% மக்களும், மன்னிக்கிறோம் மோடி அவர்களுக்கு எதிராக 20% மக்களும், மத்திய அரசுக்கு எதிராக 20% மக்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த கையாண்ட விதம் தப்பு அப்படின்னு 17% மக்கள் சொல்லியிருக்காங்க. சோ மோடி சரியில்லை, மத்திய அரசு சரியில்லைன்னு சொன்னவர்கள் கூட அதுல ஒரு 3% கூட வந்து இல்ல சார் இந்த விஷயங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப நல்லா கையாண்டாங்கன்னு பாசிட்டிவா வந்து நிக்கிறத பாக்குறோம். ஈரான் உள்ளிட்ட பல விஷயங்கள், ஈரான் மட்டுமே பல விஷயங்கள் சூப்பர் அப்படின்னு உள்ளே அதிகமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மோடிக்கும் கொடுத்தோட அதிகமா 36% வந்து பியூட்டிஃபுல்லா கையாண்டாங்க அப்படின்னு 36% மக்கள் சொல்லியிருக்காங்க. வழக்கமாக 47% மக்கள் ஒன்றும் சொல்றாங்க சார், எல்லா மாதிரி இல்ல எந்த கவர்மெண்ட் தான் கையாளத்தான சார் போது, இது பிஜேபி பண்ணிருச்சு மோடி பண்ணிச்சு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நார்மல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு 47% மக்கள் சொல்லியிருக்க பாக்குறோம். அடுத்தான கேள்வி அப்படியே தமிழ்நாட்டை வந்து இந்த பக்கம் கொண்டு வரோம். மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதா? திரு உதயநிதி ஸ்டாலின் எங்க போனாலும் ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு வராரு. நம்ம வந்து 27 பைசா முன்னாடி சொன்னார், இப்ப சொல்றது விட்டாரு, பட்ஜெட்ல வந்து நிறைய கொடுத்துட்டாங்க, ஒரு ப்ரூவ் ஆயிடுச்சான்னு தெரியல. சோ வந்து பாஜக வந்து அதிமுக முகமடி போட்டு வரும்னு சொல்லி சொல்றாரு, தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுன்றாரு, காசியா கொடுக்கலன்றாரு. இப்போ கூட பாத்தீங்கன்னா நீங்க நேத்து இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கிறாங்க, நம்ம வந்து தமிழருடைய இனத்தை அழிக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபின்னு ஏகப்பட்ட விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து நமக்கு வந்து ஒரு கேள்வி வருது, உண்மையிலேயே மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குதா? மக்கள் என்ன நினைக்கிறாங்க? திமுக அப்படி சொல்லுது, பாஜக இல்லைன்னு சொல்லுது, மக்கள் நினைக்கிறான்னு கேட்டோம். மக்கள்கிட்ட கேட்டோம், மக்கள் சொன்ன பதில் என்ன? ஆமா சார், தமிழ்நாட்டை பிஜேபி வஞ்சிக்குது, இதுல என்ன உங்களுக்கு குழப்பம் அப்படின்னு 27% பேர் இதுவரைக்கும் உள்ளது அதிகமா 20% பார்த்தோம், 17% பார்த்தோம், உள்ளே அதிகமா 27% மக்கள்கிட்ட அந்த நெரேட்டிவ் செட்டா இருக்குது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து வஞ்சிக்குது அப்படிங்கிற நெரேட்டிவ் செட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு புரிவா 27% மக்கள் ஆம் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல சார் ஓரளவு வஞ்சிக்குது சார், நான் வந்து கரெக்டாக அந்த பரவாயில்லை கருத்து இல்லை அந்த குரூப்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வஞ்சிக்குது, ஆமா வஞ்சிக்கு தான் செய்யுது, வஞ்சிக்கலன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு பாதிப்பதாக சொல்லக்கூடியவங்க 33% இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இல்ல சார் வஞ்சிக்கவே இல்ல, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு சூப்பரா செயல்படும், உள்ளே அதிகமா பாருங்க, ஆம் சொன்னவங்கள விட ஓரளவு சொன்னவங்கள அதிகமா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கவில்லை என்று 40% தமிழக மக்கள் 1935 சாம்பிள்ல இல்லைன்னு மத்திய அரசுக்கு ஆதரவாகவும் தமிழ்நாடு அரசுடைய கருத்துக்கு முரணாகவும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி வரத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்தா பார்த்தோம் திமுக அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு? அப்படியே டப்புன்னு டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம், போர் யாருக்கும் சென்னைக்கும் டெல்லிக்கும், சென்னைக்கும் நாக்பூருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, டப்புன்னு வாங்க சார் டெல்லி முடிச்சோம் தமிழ்நாட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி இருக்கிறோம். திமுக அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு? 5 ஆண்டுகளை முழுமையாக நிறைவு செய்திருக்கிறது, மக்களவைத் தேர்தல் எதிர்கொண்டிருக்கிறது, உள்ளாட்சி தேர்தல் எதிர்கொண்டிருக்கு, இப்ப நம்ம சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள போது. சோ கரெக்டான ஒரு ரேங்க் ஷீட் மாதிரி நீங்க வந்து எப்படி நினைக்கிறீங்க திமுக அரசு செயல்பாடு எப்படிங்கிற கேள்வி வைக்கிறோம். அதற்கான மக்கள் என்ன சொன்னாங்க, சூப்பரா இருக்கு சார், டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் தி பெஸ்ட் கவர்மெண்ட் எவர் இன் கம்ப்ளீட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு 20% மக்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கம்மியான நம்பர் பாத்துங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சுமாரா செயல்படுது, மோசமா செயல்படுதுன்னு சொன்னா 20% பேர் வந்து அதே 20% அப்படியே கொஞ்சம் பாத்துங்க. இந்த கருத்து கணிப்புலாம் சரியா இருக்குதான்னு இந்த செஃபாலஜிக்கல் நிறைய இருப்பாங்க பார்த்தீங்களா, செஃபாலஜிஸ்ட் நிறைய இருப்பாங்களா, அவங்கெல்லாம் வந்து இது ஆய்வு பண்றதுக்கான ஒரு முக்கியமான சந்தர்ப்பம். எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மோசம் அப்படின்னு 20, 22, 17 இந்த 3 நம்பர் வந்துச்சு. தமிழ்நாடு அரசு சூப்பர்னு 20 நம்பர் வந்துருக்கு பார்த்தா, அப்ப கிட்டத்தட்ட அதே மக்கள் அதே சைஸ் அதே அளவு தான் இருக்கிறாங்க. சோ இங்க வந்து இங்கி பிங்கி பாங்கி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கான இன்னொரு பொருள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட செயல்பாடு சூப்பர் அப்படின்னு 20% மக்கள் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். 1935 வரல பரவாயில்லைங்க, நம்ம வந்து மோசம்லாம் சொல்லிட முடியாது, ஏதோ ஓடிட்டு இருக்குங்க, கருத்து சொல்ல விரும்பலாங்க, எலெக்ஷன்ல பாருங்க அப்பதான் சொல்லுங்க இப்ப சொல்ல மாட்டேன் அப்படின்னு எல்லாமே சேர்ந்து
39% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு செயல்பாடு மோசம் என்று உள்ளதிலே அதிகமாக 41% மக்கள் தமிழ்நாட்டில் 19,305 சாம்பிள்ல மக்கள் சொல்லக்கூடிய கருத்து 41% மக்கள் தமிழ்நாடு அரசின் செயல்பாடு மோசமாக இருக்கிறது என்று தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்த பக்கம் முதல்வர் ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோமா மத்திய அரசோட செயல்பாடு எப்படி பார்த்தோம், அப்புறம் பிரதமர் மோடி செயல்பாடு எப்படி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன சொல்றோம், தமிழ்நாடு அரசு செயல்பாடு பார்த்துட்டோம். சார் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி செயல்படுறான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா அந்த பக்கம் போய் நிப்பாட்டுறோம். அப்படி பார்க்கும்போது முதல்வர் ஸ்டாலினோட செயல்பாடு எப்படின்னு சொல்லி கேட்டா பதில் என்ன சொல்றாங்க, சூப்பர் சார் அப்படின்னு 23% மக்கள். திமுக அரசு சூப்பர்னு 20% மக்கள், ஸ்டாலின் சூப்பர்னு 23% மக்கள். நம்ம எப்பயுமே சொல்லிட்டு வந்திருக்குமா, தனி நபர்கள் வந்து கட்சிகளை விட சித்தாந்தங்களோட முன்னில் நிற்பார்கள். அந்த பாயிண்ட் என்ன திரும்பி வெளிப்படுத்து பாருங்க. கட்சி வந்து ஆட்சி வந்து சூப்பரா இருக்குன்னு 20% பேர் சொன்னாங்க. முதலமைச்சர் சூப்பரா செயல்படுறாங்க 23% பேர் சொல்லியிருக்காங்க. ஆல் பாசிட்டிவ் பார்த்திருக்கோம். அதற்கு பிறகு மோசம், ரொம்ப மோசம் சார், இப்படி செயல்பட எதிர்பார்க்கல சார், நாங்க வந்து மழை போல் நம்பணும் சார், அவரை கடைசி இப்படி பண்ணிட்டா சார் அப்படின்னு ஒரு 37% மக்கள் வந்து மோசம் திரு ஸ்டாலினோட செயல்பாடு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இன் பிட்வீன் இங்க அங்க இருக்கு, நம்ம வந்து 50-50 நம்ம வந்து ஒன்றும் சொல்றதுல அப்படின்னு சொல்லிட்டு 40% மக்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அடுத்த நம்ம எழுப்பக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு, இது ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கு. என்ன சார் உங்களுக்கு, நீங்க வந்து நயினாருடைய செயல்பாடு எப்படி இருக்கு, அண்ணாமலையுடைய செயல்பாடு எப்படிலாம் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர் துணை முதலமைச்சராக இருக்கிறாருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இவர் தோல்ல தான் இப்போ வந்து தேர்தலை சுமக்கிறார், திமுக கூட்டணி சுமக்கிறான்னு பார்த்தோம். பேசி வச்சு முடிவு பண்ணது எல்லாமே தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் அவர் ஒரு நாளைக்கு 2 கூட்டங்கள் 3 கூட்டங்கள் தான் திரு உதயநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாடு முழுக்க பம்பரமாக சூறாவளி சுட்டு பண்ண போயிட்டு இருக்கிறாரு. அவர் தான் ஹைலைட் பண்ணப்பட்டாரு, ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டாரு. அவரை பின்னாடி தான் சுற்றி தான் அமைச்சர் மக்கள் கூட இருந்தாங்க. அப்ப அவருடைய செயல்பாடு பத்தி மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வந்து ரொம்ப முக்கியமா சிக்னிஃபிகண்டா பார்க்கப்படுது. அது வந்து திமுக பத்தியும் முதலமைச்சர் பத்தியும் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல சரியான வந்து என்டார்ஸ் பண்ணுதா அப்படிங்கிற ரீசெக் பண்றதுக்கான இன்னொரு கேள்வியா இருக்கும் பார்க்கிறோம். அப்ப துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட செயல்பாடு கேட்டபோது சூப்பரா இருக்கு அப்படின்னு உள்ளே கம்மியா 16% மக்கள் சொல்லியிருக்காங்க பார்க்கிறோம். பியூட்டிஃபுல் சார், நல்லா இருக்கு சார் அப்படின்னு 16% மக்கள் மட்டுமே சொல்லியிருக்காங்க பார்க்கிறோம். பரவாயில்ல, நடுநிலையா இருக்குது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க, ரொம்ப மோசமாயிருச்சு இப்படி இப்படின்னு சொல்லி மோசமா அபத்தமா சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னு ஒரு 39% மக்கள் சொல்றதை பார்த்துக்கிறோம். 45% மக்கள் உதயநிதி செயல்பாடு, அவருடைய செயல்பாடு வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு 45% மக்கள் சொல்றதை பார்க்கிறோம். ஸோ திரு உதயநிதியோட செயல்பாடு மோசம் என்று 45% மக்கள், பரவாயில்லை என்று 39% மக்கள், சூப்பர் என்று 16% மக்கள், 19,305 பேர்ல இந்த சாம்பிள்ல மக்கள் சொன்னதை பார்க்கிறோம். அடுத்த நம்ம எழுப்பி ரொம்ப பிரதானமா பெருசா வைக்கப்படக்கூடிய தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கு, ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாருமே பேசுறது, குறிப்பாக திமுக அதன் கூட்டணி கட்சிகள் தவிர, இன்னும் சொல்ல போனா கூட்டணி கட்சிகள் கூட பல சமயத்துல வந்து ரொம்ப கௌரவமா கம்பீரமா அமைதியாக தோழமை சுட்டுதல் பண்ணக்கூடிய விஷயமா என்ன சட்டம் ஒழுங்கு தான். பெண்கள் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த ஒரு வாசம் பார்த்தீங்கன்னா 2 வயது பிஞ்சு குழந்தை முதல் 60-70 வயது மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ சட்டம் ஒழுங்கு எப்படிங்க இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சோம். மக்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு பார்த்தா சூப்பரா இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு கம்மியான நம்பர் பாருங்க. ஸோ திமுக காரர்கள் கூட திமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்து நீங்க பார்த்துருக்கீங்க. 19,305 பேர்ல 41% நம்ம வந்து சாம்பிள்ல வந்து திமுகவுக்கு வாக்களிச்சவங்க, திமுகவுக்கு கடந்த 2024 வாக்களிச்சவங்க 41% பேர், அவர்கள் உட்பட அத்தனை பேரும் சேர்ந்து வெறும் 9% பேர் தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற எண்ணம் பிம்பம் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து கிரவுண்ட்ல காமன் மேன் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். 9% மக்கள் தான் தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைங்க, நம்ம வந்து சட்டம் ஒழுங்குனா சூப்பரா இருக்கும், சுமாரா இருக்கும், எல்லாரும் இருந்திருக்கோம். தமிழ்நாட்டை மட்டும் தான் கொலையெல்லாம் நடக்குதா, இந்தியாவில் வேற எங்கேயுமே நடக்கலையா, குஜராத் நடக்கலையா, பீகார் நடக்கலையா, சும்மா தமிழ்நாட்டு வந்து சொல்லிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் வச்சுட்டு 2 பக்கமும் தான் நடக்குது, எல்லா பக்கம் தான் நடக்குது, நடக்குன்னு சொல்ல முடியாது, நடக்கலன்னு சொல்ல முடியாது. பொதுவான விஷயம் அப்படியே பூசுனாப்புல இருக்கணும், பூசாம இருக்கணும் இல்லை, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 32% மக்கள் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பரவாயில்லை, இது நமக்கு சொல்றதுக்கு இல்லை அப்படிங்கிறது. மோசம், ரொம்ப மோசமா இருக்கு சார், இப்படி மோசமா சட்டம் ஒழுங்கு எதிர்பார்க்கலன்னு இதுவரைக்கும் நம்ம பார்த்த காடுகள்லேயே அதிகமாக பார்த்தீங்கன்னா 59% மக்கள், கிட்டத்தட்ட 60% மக்கள் வந்து தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் புவரா இருக்கு அப்படிங்கிற ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சிக்னிஃபிகண்டான விஷயங்களை நமக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கு. இதில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து படத்தோடைய ட்ரைலர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, அபி பிக்சர் பாக்கி ஹை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இன்னமும் நமக்கு நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம இதே நேரத்தில் நம்ம வந்து உங்களை சந்திக்க போகிறோம். அதில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேர்தலில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது, பாஜக, நாம் தமிழர், விஜய் அவருடைய செயல்பாடு, திமுக கூட்டணி, இது எல்லாமே எந்த அளவுக்கான மக்களுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்கள், அத்தனை கேள்விக்குமான பதில் நாளை. அதுவரை நன்றி, வணக்கம். பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள், சென்னை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள்.